வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. மத்திய அமைச்சரவை கூட்டம் கூடியது. மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் போருக்கான வியூகங்கள் விவகாரங்கள்லாம் விவாதிக்கப்படும், பேசப்படும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு இருந்த சூழலில் திடீர்னு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய அமைச்சரவை சம்மதம் தெரிவித்திருக்கிறது. எடுக்கப்படக்கூடிய சென்சஸ் கணக்கில் சாதி தொடர்பான கேள்வியும் இடம்பெறும் அப்படின்றதான் அறிவிப்பு. பல கோரிக்கைகள், குறிப்பாக அரசியல் ரீதியாக இந்தியா கூட்டணி முன்வைத்த கோரிக்கை, இதெல்லாம் தாண்டி இப்போது மத்திய அமைச்சரவை இதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது இந்தியா கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி. பீகார் தேர்தலுக்காக இதை கொண்டு வந்திருக்கிறது பாஜக அப்படின்னு தமிழக முதலமைச்சர் இதை குறிப்பிட்டாலும் கூட எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் உள்ளிட்டவங்க இதை அரசியல் லாபத்திற்கு மட்டுமே பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படின்னு மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டோரெல்லாம் தெரிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் அதிமுக அரசு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னெடுப்பு எடுத்தது. திமுக அரசு பின்பு அமைந்ததால் அது கைவிடப்பட்டது. இதை இப்போதைய இந்த முடிவை வரவேற்கிறோம் அப்படின்னு அதிமுக வரவேற்குது. எல்லா அரசியல் கட்சிகளும் வரவேற்குது. உண்மையிலே இது யாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி? விவாதிக்கிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு. அரசியல் விமர்சகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீதர், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக செய்தி தொடர்பாளர் திரு மயிலாடுதுறை விக்கி, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். மற்ற விருந்தினர்கள் இணையவிருக்கிறார்கள். நான் முதல்ல திரு விக்கிட்ட, இதை செய்திருப்பது, இப்போ ஒப்புதல் கொடுத்திருப்பது பாஜக அரசு. பிராக்டிக்கலாக பாஜக இதை ஒப்புதல் கொடுத்திருக்கிறது. இது பாஜகவுக்கான வெற்றி தானே? இது எப்படி இந்தியா கூட்டணிக்கான வெற்றியா? இல்லை, இது தலைவர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்தை பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது சாதிவாதி கணக்கெடுப்பை திராவிட முன்னேற்ற கழகம் வரவேற்கிறது. அது இப்போ இல்லை, அது தொடர்ந்து காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும் போதிலிருந்து அந்த விஷயத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசும் எங்களது தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் அதற்கு பல நேரங்களில் குரல் எழுப்பியவர். பல நேரங்களில் அதற்காக முயற்சி எடுத்தவங்க. 2011 காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போதே மக்கள் தொகையோடு சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தி முடிக்கப்பட்டது. ஆனால் அன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற நேரத்தில் பாஜக ஆட்சி அமைந்தது. ஸோ பாஜக ஆட்சி அமைந்த பிறகு இது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியிலான இந்த ஆட்சியில் கொண்டு வரப்பட்டதுங்கிறதுக்காகவே சென்செக்ஸ் எல்லாமும் சொல்லியும் இது சரியாக இருக்கு என்ற கருத்து சொல்லியும் அதை வெளியிடாமல் கிடப்பில் போட்டது பாஜக. 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்தார்கள். அதை எதுவுமே காதில் வாங்கலை. அமைதியாக 10 ஆண்டுகளை கடத்துறாங்க. இப்பையும் ஆட்சிக்கு வந்த பிறகும் உடனடியாக இதுக்கெல்லாம் பேசினாங்களான்னா கிடையாது. ஏன்னா இந்திய கூட்டணியில் இருந்த நிதிஷ்குமார் மாநில அரசை சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தினார். அப்ப இந்திய கூட்டணி தான் இருந்தார். அப்ப என்ன சொன்னார்? மாநில அரசு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது மட்டுமல்லாமல் இடஒதுக்கீட்டையும் அறிவிச்சார். அப்ப இடஒதுக்கீட்டையும் அறிவிக்கும் போது என்ன சொல்றது? உச்சநீதிமன்றம் உள்ள புந்து தடை போடுது. அப்ப மோடி என்ன திரும்ப சொன்னாரு பிரச்சாரத்தில் பேசும்போது? சாதிவாரி கணக்கெடுப்பு என்று எடுத்து மக்களை பிளவுபடுத்த நினைக்கிறார்கள் அப்படின்னு பேசிய மோடி தான் இன்னைக்கு இதை செஞ்சிருக்கிறதுக்கு காரணம் பீகார் எலெக்ஷன். இன்னைக்கு பீகாரோட எலெக்ஷன் இருக்கு. ஏன்னா பீகார்ல இதை அமுல்படுத்தின பிறகு இதை பாஜக நிராகரித்தது. உச்சநீதிமன்றம் இதுல நிராகரித்து விட்டது. பாஜக ஒன்றிய அரசு இதுல பிளே பண்ணிருக்கு. அப்படிங்கிறதுனால பீகார்ல ஒரு மக்கள்கிட்ட, அதுவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு மக்கள் மத்தியில அந்த இடஒதுக்கீடு அவங்களுக்கு தான் அதுல கிடைச்சிருக்கு. ஸோ அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக அங்க பெரிய ஒரு பிம்பமாக மாறியது. சோ அதை கட்டுப்படுத்தணும். இப்ப நிதிஷ்குமார் பாஜக கூட்டணியில் இருப்பதனால அந்த வியூகத்தின் அடிப்படையில் இதை கொண்டு வந்திருக்காங்களே தவிர, இதுலயும் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன். மகளிர் இடஒதுக்கீட்டு மசோதா சொல்லி குறிப்பிடுத்தாங்க, நாங்கள் கொண்டு வருவோம். நாங்க அதுல ஒரு ஸ்டண்ட் வச்சாங்க. என்ன தெரியுமா ஸ்டண்ட்? தொகுதி மறுவரையோடு இணைந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி முடித்த பிறகுதான் இந்த மகளிர் இடஒதுக்கீட்டும் அமல்படுத்தப்படும். அப்ப இது டைரக்டாவே வரலையே. அப்ப எந்த மாதிரி ஒரு ஸ்டண்ட்டை மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு கொடுத்து வந்தார்களோ அதே மாதிரியான விஷயம் இதுவாக இருக்கலாம்னு ஒரு ஐயம் இருக்கு. இல்ல, இப்ப அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்கின்றதுக்காக அது நடைமுறைக்கு வரப்போதுன்னு இல்லை. எப்போ சென்சஸ் எடுப்பாங்கன்னு தெரியாது. எடுத்தாதானே நீங்க இந்த இதை கொண்டு வர முடியும்னு கேக்குறீங்க. ஆமா, நான் என்ன சொல்றேன், இதுவும் ஒரு கண் துடைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைச்சரவை முடிவு. அது எப்படி கண் துடைப்பா இருந்துட முடியும்? இல்ல, நாளைக்கு சென்சஸ் எப்ப எடுத்தாலும் ரைட்டு, நான் சாதிவாரி கணக்கெடுக்க எடுக்க போறேன். ஏன் இதுக்கு முன்னாடி எடுத்ததை வெளியிடுறதுல உங்களுக்கு என்ன பாரபட்சம், என்ன பிரச்சனை? அன்னைக்கே நீங்க ஆட்சிக்கு வந்தப்போ வெளியிட்டிருக்கலாம். சரி, இன்னைக்கு கூடி இருக்கும். மக்கள் தொகை 10 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, கூடி இருக்கு. சாதிகள்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், புதிய சாதிகள் உருவாயிருக்கும், என்னென்னமோ நடந்திருக்கலாம். சரி, ரைட். 14 வருஷம் ஆச்சு. 14 வருஷம் ஆச்சு. அப்ப இவ்வளவு தூரம் நீங்க ஏன் நடந்துகிட்டீங்கிறத கேள்வி. நீங்க மகளிர் இடஒதுக்கீட்டு நீங்க நேரடியாக சொல்லாம அதை சுத்தி வளைச்சு, எப்படி நேரா வாய்க்குள்ள கொண்டு போகாம அதை சுத்தி வளைச்சு காது வழியா கொண்டு வாய்க்கு எடுத்துட்டு வரங்கிறது எப்படியோ அந்த மாதிரியான ஒரு விஷயமாக இது இருக்கலாம் என்கிற ஐயப்பாடு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கு. அரசியல் ஸ்டெண்டாக இருக்கும் நினைக்கிறோம். கேட்போம். தொடர்ந்து நம்முடைய பாஜக தரப்பிலிருந்து திரு தங்கவரதராஜன் அவர்கள் இதற்கு நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். சார் வணக்கம். இந்த
மத்திய அமைச்சரவையினுடைய முடிவு அப்படின்றது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி அப்படின்னு தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. காங்கிரஸ் கட்சி சொல்லுது தொடர்ந்து நாங்க தான் இதை முன்னெடுத்துட்டு இருந்தோம், இப்ப பாஜகவும் வழிக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்வையெடுக்கிறாங்க. இந்த ஆண்டினுடைய மிகப்பெரிய நகைச்சுவையாக பாஜக சொல்லுது. அதாவது நாட்டை ஆண்ட கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் சுதந்திர ஆண்ட 60 ஆண்டுகள் ஆண்ட காங்கிரஸ் கட்சி அதனோட 12 கிட்டத்தட்ட மத்திய அமைச்சரையில பவர்ஃபுல்லான இலாக்கா வாங்கி கொண்டு தன்னுடைய என்ன சொல்றது பல்வேறு வகையான சுகபோக அங்க வைக்கிற திமுகவும் தனக்கெடுத்த வெற்றி என்று மாற்றி சொல்வது வேடிக்கையானது. நான் பன்பார்லிமெண்டா பேசல, வெட்கக்கேடானது நிச்சயமாக. இல்ல சார், அவங்க அடிப்படையா சொல்றது இது எங்க தொடங்குச்சு? போன பீகார் எலெக்ஷன்ல இந்தியா கூட்டணியில நிதிஷ் இருக்கப்ப தொடங்குச்சு. இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் வந்திருக்கு, அங்க முடிஞ்சிருக்கு. பாருங்க, அதாவது பொதுவாக வந்து தேர்தல் என்பது ஒரே எப்ப பார்த்தாலும் ஒரு மாற்றத்தில் நடந்து கொடுத்தா இருக்கும். இது எங்கேயுமே கிடையாது. இவர்களுக்கு நல்ல மக்களுக்கு எது செய்தாலும் அது ஒரு தேர்தலாக தான் பார்க்கலாம். இன்னைக்கு நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த 11 ஆண்டுகள்ல இந்த நாட்டில் எதெல்லாம் சாத்தியம் இல்லையோ, எதெல்லாம் மக்களுக்கு தேவையானதோ அதையெல்லாம் இன்றைக்கு செய்து வருகிறார். அதாவது ஒரு புரட்சிகரமான ஆட்சி என்பதற்கு இன்றைக்கு காரணம். இன்றைக்கு அடிக்கடி சொல்லுவோம், சமூக நீதி காவலர்கள் இன்றைக்கு எங்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நரேந்திர மோடி இன்னைக்கு சமூக நீதியான ஒரு கட்சி பாஜக அதை நிரூபித்திருக்கின்றது. பீகாருக்கு தேர்தல் நாளைக்கு இன்னொரு தமிழ்நாடு தேர்தல் ஒருவமான தேர்தல் வந்து மறுக்க முடியுமா? ஒன்று. அதனால நாங்க என்ன சொல்றோம், இன்றைக்கு வரலாற்று 93 ஆண்டுகளுக்கு பிறகு இல்லாத சாதனையை நான் பாஜக நிறைவேற்றிருக்கேன். தம்பி சொன்னார் வந்து, நான் ஒரு வார்த்தை நான் உங்களுடைய உள்ள வார்த்தை எனக்கு அவங்க முழுமையா பேசுறதை கேட்க முடியல. தம்பி என்னோட அருமை தம்பி என்னோட டெல்டா பகுதியை சார்ந்த தம்பி சொன்னா எங்க ஊருக்காரர் தான் சொன்னாரு வந்து இந்த மகளிர் இடஒதுக்கீடு. ஆமா சார், இன்னைக்கு பெண்களுக்குடைய சமூக உரிமை சொல்லி வாக்கு வங்கிக்க எப்படி சிறுபான்மையில வாக்கு வங்கிக்காக எப்படி திமுக காங்கிரஸ் பயன்படுத்துறீங்களோ உங்களை நடைமுறைப்படுத்த ஏதோ ஒரு காரணம் தள்ளி போட்டீங்க. அது போல இன்றைக்கு இன்னைக்கு நாங்கள் வாக்கு வங்கியா பார்க்க முடியல, மக்கள் நலன் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்ற அடிப்படையில இன்னைக்கு மகளிருக்கு செய்தி காட்டணுமா இல்லையா? 2 அவையில் நிறைவேற்றமா இல்லையா? இது இன்னைக்கு கேள்வி ராகுலும் கேட்கிறாரு சார். நீங்க எப்ப எடுப்போம் எப்ப முடிப்போம் எந்த தகவல் இல்ல. நம்ம 2021 எடுத்திருக்கணும், கொரோனா எடுக்கல, தள்ளி போட்டோம். இப்ப நம்ம 26ல தொகுதி மறுவரையறை பேசணும், அதுக்கு அடிப்படை மக்கள் தொகை, அது எடுத்தமா இல்ல எப்ப அப்படின்ற கணக்கே இல்லாம அந்த கணக்குல சேர்த்துக்கிட்டே இருக்குமே, எப்ப எடுக்க போறோம்? பாருங்க, எங்களையும் காங்கிரஸ் கட்சியும் ஒப்பிடுவது என்பது அவர் கேட்கலாம். அவர் போய் மத்திய பிரதேசத்துல வந்து அள்ளி விட்டாரு, எங்க போனாலும் நான் கேட்கிறேங்க அவர் நடிக்கிறார் சொல்லுங்க தெரியுமா திரு கார்கே. அவர் கர்நாடகாவில் வந்து இதே மாதிரி நாங்க வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லி 2018 வந்து இவரு எடுத்துட்டார். யாரு? சித்தராமையா எடுத்துட்டு வெளியிட முடியல. ஏன்னா வெளியிட்டா பிரச்சனையாகவும் செஞ்சார். இன்னைக்கு அது போன்ற அரசாங்கமே கிடையாது. இங்க 2018 இங்க ஜாதி வாரி கணக்கெடுப்ப நீங்க வந்து அமல்படுத்த முடியாம எடுத்து வெளியிட முடியாம மத்திய பிரதேச என்ன சொல்றார், நாங்கள் வந்து 2023 நவம்பர் என்ன பிரச்சாரம் பண்ற ராகுல் காந்தி, சத்தீஸ்கர் என்ன பிரச்சாரம் பண்றா, நாங்கள் வந்தால் வந்து இடஒதுக்கீடு கொண்டு நம்ப மாட்டாங்க. ஏன்னா 2018 வெளியிட்டியா கிடையாது. இப்ப நாங்க அப்படி கிடையாது. நீ 2014 எடுத்தீங்க, நான் 5000 கோடி மக்கள் பணத்தை எடுத்து நீங்க எடுத்தீங்களா? 2099 விழுக்காடு முடிச்சுன்னு இன்னைக்கு நம்மளுடைய வேட்டி கேட்ட தமிழன் பாசிடமர் பேசினாரா இல்லையா? ஏன் நடைமுறைப்படுத்த முடியல? உங்களை மாதிரி கிடையாது. நாங்க சொன்னதை செய்வோம். நாங்க அதிகாரப்பூர்வம் அறிவிச்சிருக்கோம். நடைமுறைப்படுத்தாம போறது மத்திய அரசு, நரேந்திர மோடி தலைமையிலான அரசாங்கம். இல்ல சார், எல்லாரும் வரவேற்கிறாங்க, ஒருத்தர் கூட எதிர்க்கல. எந்த புள்ளியில இது தொடங்குச்சுன்னு கேக்குறாங்க. அதாவது எந்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்னைக்கு மத்திய அமைச்சரவை இதை நிறைவேற்றி இருக்குன்னு கேக்குறாங்க. இன்னைக்கு மக்கள் நாட்டு நலன் மீது உண்மையாக அக்கறை கொண்டு, சமூக நீதி மீது உண்மையாக அக்கறை கொண்டு, இப்ப நீங்க வந்து எஸ்சி ஏற்கனவே இருக்குது கான்ஸ்டிடியூஷன்ல. அதன் பிறகு ஓபிசிக்கு வந்து காங்கிரஸ் காலத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓபிசி காங்கிரஸ் காலத்துல இருந்து இடஒதுக்கீடு எதிர்த்தது காங்கிரஸ் கட்சி, அவங்களோட துணை புரிந்தது திமுக போன்ற கட்சியில் இருக்கலாம். ஆனா ஓபிசி ரிசர்வேஷன் கொண்டு வந்து 90 எங்களுடைய ஆட்சியில அதாவது விபிசி தலைமையில எங்களுடைய கிட்டத்தட்ட 90 பாராளுமன்ற பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவோடு நிறைவேற்றப்பட்டது. இந்த இடத்துல நிறைவேற்ற விரும்புற அது மாத்திரம் கிடையாது. 2014 வந்து அது கான்ஸ்டிடியூஷனல் கமிஷன் கிடையாது, அதை கொண்டு வந்து நரேந்திர மோடி. அது மாத்திரம் கிடையாது. பிசிஆர் வழக்கிலையும் பாத்தீங்கன்னு சொன்னா, பிசிஆர்ல வந்து வழக்குல வந்து வன்கொடுமை சட்டத்தில் வந்து அந்த பட்டியல மக்கள்
பாதுகாப்பா இருக்க வேண்டியது வலிமைப்படுத்தியது நரேந்திர மோடி அரசாங்கம். அது மாத்திரம் கிடையாது, பொருளாதாரத்தில் பின்தங்கியவருக்கும் இடபிள்யூசி கொண்டு வந்து நரேந்திர மோடி அரசாங்கம். ஆக எல்லா தரப்பு சமுதாயத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சமூக நீதி காவலர் நரேந்திர மோடி, ஒரு சமூக நீதி கட்சி பாஜக என்பதை இன்றைக்கு நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். ஓகே, கேட்போம். நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து திரு பாலசிங்கம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு அவரே வரவேற்கிறேன். திரு பாலசிங்கம், என்னெல்லாம் சொன்னீங்க? சமூக நீதிக்கு எதிரானது பாஜக அப்படின்னீங்க. இன்னைக்கு சமூக நீதியை காக்க அதன் அடிப்படையான சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கு பாஜக அரசாங்கம். எப்படி பார்க்குறீங்க? முதலில் நான் இதை வரவேற்கிறோம், இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். ஆனால் இது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலம், இந்த டைமிங் ஆஃப் த டிக்ளேர் பண்ணது வந்து அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது, ஒரு வியப்பாகவும் இருக்குது. இந்த நாடு வந்து ஒரு பாதுகாப்பு, 27 பேர் அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன நீதி அப்படின்னு எதிர்பார்த்துருக்கிற இந்த நேரத்தில் இது வந்திருக்குது, இந்த டைமிங். ரெண்டாவது பீகார் எலெக்ஷன், இந்த ரெண்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இப்போ இதை வெளியிட்டு தான் நாம் பார்க்குறோம். இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய ரோகிணி கமிஷன் வந்து ஓபிசிக்கான கேட்டகரைசேஷனுக்காக ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டது 2017. அது 2023 அதுக்கான ரிப்போர்ட்டும் கொடுத்துட்றாங்க. இந்த 2 வருஷமாக வந்து அதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாத இந்த அரசு திடீர்னு இந்த அறிவிச்சிருக்காங்க. ராகுல் காந்தி இந்த கோரிக்கைகளை வைக்கிற போதெல்லாம் சாதி வாரியாக இந்த நாட்டை பிரிக்கிறாங்க, பிளவுபடுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி நம்முடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களே குற்றம் சாட்டியிருக்கார். இந்த நாட்டை துண்டாடுகிறார்கள், சாதி அடிப்படையில் இந்த நாட்டை துண்டாடுகிறார்கள்னு சொல்லி சொன்னாங்க. ராகுல் காந்தி அவர்கள் இந்த கோரிக்கையை எடுத்ததுக்கு பிறகு, தொடர்ச்சியாக எடுத்ததுக்கு பிறகு பல்வேறு இயக்கங்கள் இந்தியா முழுக்கும் இந்த கோரிக்கைக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் எடுத்த பிறகு இந்த கோரிக்கை வலுப்பெற்றது. இந்த கோரிக்கைக்கு எல்லாரும் சேர்ந்து இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கியது. அதன் காரணமாகவே காங்கிரஸ் கட்சி தெலுங்கானாவில் வெற்றி பெற்ற பிறகு இந்த கேஸ்ட் சர்வே வந்து அவங்க நடத்தினாங்க. இது வந்து ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி இருக்குது. ஆகவே இந்த நேரத்தில் இந்த அறிக்கை வந்தது, இந்த வெளியீடு என்பது வரவேற்கிறோம். ஆனால் 75 ஆண்டுகளில் இந்த சமூக நீதி மறுக்கப்பட்டு இப்பொழுதுதான் வந்து கண் திறந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி 11 ஆண்டுகள் ஆட்சி புரிந்திருக்கிறது. 11 ஆண்டுகளில் இதை கண்டுகொள்ளாத அரசு, கண்டுகொள்ளவில்லைனாலும் பரவாயில்ல, ஆனாலும் அதை தாண்டி அவர்கள் வந்து இதை வந்து துண்டாடுகிறார்கள் என்று சொல்லி வந்த மோடி அரசு இதை திசை திருப்பக்கூடிய, இன்றைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை திசை திருப்பக்கூடிய வகையிலே தான் அதை கொண்டு வந்திருக்கிறார். இது அவங்களுக்கும் முழு ஒப்புதல் இருக்கா அப்படின்ற கேள்வி, ஆர்எஸ்எஸ்க்கு இதில் ஒப்புதல் இருக்கா அப்படின்ற கேள்வி இருக்கு. அதை தாண்டி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா சமூக நீதி சார்ந்த ஒரு விஷயத்தை பாஜக யோசிக்குது அப்படின்னு ஏன் பார்க்க மாட்டேங்க? சமூக நீதி தான் வரணும் அப்படின்னு தான் எல்லா கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கு அதிகாரம், விடுதலை சிறுத்தைகளுடைய அடிப்படை நாதம் அது. அப்போ அனைத்து மக்களுக்கும் ஜனநாயகமும் அதிகாரம் போய் சேர வேண்டும் என்பதுதான் சமூக நீதி. ஆனால் இந்த சமூக நீதியை இவர்கள் எப்படி கடந்த காலங்களெல்லாம் வந்து மிதிச்சிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மண்டல் கமிஷன் வந்த போது பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்ன செய்தது? சமூக நீதி எதிராக அவங்க வந்து வேலை தான் செஞ்சாங்க. அந்த போராட்டத்தை எதிர்ப்பதற்காகவே வந்து ரத யாத்திரையை நடத்தினாங்க. அப்படி சமூக நீதிக்காக போராடிய ஒரு இயக்கம் அல்ல பிஜேபியோ ஆர்எஸ்எஸோ. சமூக நீதிக்காக போராடிய இயக்கம் அல்ல. மாறாக இந்த சாதியை நிலைநிறுத்துவதற்கு, சாதி அடிப்படையில் பிளவுபடுத்துவதற்கான ஏராளமான வேலைகளை செஞ்சுருக்காங்க. இந்த அறிவிப்பில் கூட என்ன இருக்குன்னா, ஷெட்யூல் காஸ்ட்டை வந்து சப்கேட்டகரைசேஷன் செய்தது போலவே ஓபிசி சப்கேட்டகரைசேஷன் செய்வதற்கான அடிப்படை வந்து ரோகிணி கமிஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அதை நோக்கி நகரும். எதை நோக்கி? அதை நோக்கி, அதாவது சப்கேட்டகரைஸ் பண்ணி பிற்படுத்தப்பட்ட மக்களை வந்து பிரிக்கிறதுக்கான ஒரு சூழலை இது வந்து உருவாக்கும். ஆகவே இந்த அறிவிப்பு என்பது வெற்று அறிவிப்பாக இல்லாமல் இது எப்போது நடக்கும், எப்போ நடக்கும்ன்றது ஒரு கேள்வி இருக்கு. ஓகே டாக்டர் ஸ்ரீதர், இது மத்திய அரசுக்கான வெற்றி அப்படின்னு ஒரு பக்கமும், இது மாநில அரசுக்கான வெற்றி, அதிமுகவுக்கான வெற்றி, திமுகவுக்கான வெற்றின்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அதிமுக சொல்லுது இது எங்களுக்கான வெற்றி, ஏன்னா நாங்கள் அதை முன்னெடுத்தோம் அப்படின்றாங்க. எப்போ, எங்கே? கரெக்டான கேள்வி. இது வந்து எடப்பாடி அண்ணன் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமர் அவர்கள் நேரு ஸ்டேடியத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர்களை வந்து அந்த ஒரு
ஒரே எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணி ஒரே காமன் நேமாக இருக்கும்போது அங்கே அனௌன்ஸ் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி முதலமைச்சரும் பாரத பிரதமர் அவர்களும் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இது வந்து சில இந்த தேவேந்திர குழலில் வந்து இவங்க பேக்வேர்டில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, இது வந்து இந்த வரலாறு இருக்குது, இது வந்து திருச்சியில் சமயபுரத்தில் 1901 அசம்பிளியில் ஒரு இது மேல் சபையில் பேக்வேர்டில் தான் கண்டெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் இந்த டாக்குமெண்ட்டை கொடுத்து அது பேசும்போது, ஆமாம் நீங்கள் ஒரு செக்ஷன் இப்படி சொல்கிறீங்க, ஆனால் சிலது வந்து அது ஃபாரின் எகென்ஸ்டாக இருக்குது, அதனால் வந்து உங்களுடைய கோரிக்கை தான் இப்போ தள்ளி இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே இருக்கும்போது அதற்கு ஆதரவு கொடுத்தவர் தான் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர். அதனால தான் அவர் முன்னெடுத்தார். அதாவது ஜாதிவார கணக்கு இதுக்கும் இதை வச்சுக்கிட்டு, இதை ஒரு இண்டெக்ஸாக வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு அதுவாக இருந்திருக்கலாம். நாங்கள் முன்னெடுப்புன்னு எப்படி சொல்கிறீங்க? அதான் சொல்கிறேன், இதை ஒரு இண்டெக்ஸாக வச்சுக்கிட்டு சாதிவாரி கணக்கு எடுக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அதிமுகவுடைய கோரிக்கை அப்படின்னு அப்படின்னு சொல்லி தான் இந்த முன்னெடுப்பு எடுத்தது. அதுக்குள்ளே அது முடிஞ்சிருச்சு, ஆட்சி முடிஞ்சிருச்சு. இப்போது நான் இது அரசியல் பேச விரும்பலை, ஒரு யதார்த்த சொல்கிறேன். 75 வருஷம் ஆச்சு சார் சொன்ன மாதிரி இந்திய சுதந்திரம் அடைச்சது. ஒரு யாட்ஸ்டிக், ஒரு அளவுகோடு, ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு, மனித வளத்திற்கும் பொருளாதார வளத்திற்கும் சமூக நீதிக்கும் ஒரு நல்ல ஒரு கண் திறக்கணும் அப்படின்னா 2 வேணும். ஒன்று சமூக நீதி வேணும், இன்னொன்று சமூக பொருளாதாரம் வேணும். இந்த சமூக பொருளாதாரம் உயரணும்னா சமூக நீதி உயரணும். சமூக நீதி உயரணும்னா சாதிவாரி கணக்கு எடுத்து ஒவ்வொரு சாதியிலையும் என்னென்ன ஸ்டேட்டஸ், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் இல்லை, பொருளாதாரத்தில் அங்கே பின்தங்கி இருக்காங்க, அது வரும்போது அதுதான் வேணும். அது இருந்தால் சயின்டிஃபிக்காகவும் அரசியலுக்காக சொல்லலை. ஆனால் 75 வருஷமாக ஏன் எடுக்கலைன்னா அரசியலுக்காக எடுக்கல. அதை நான் ஆணித்தரம் என்னுடைய பார்வை இது. அரசியலுக்காக இதுதான் சொல்கிறேன், கரெக்டாக சொல்கிறேன், அதான் சொல்லி வரேன். இப்போது இது இன்க்ளூடிங் பிஜேபியும் அரசியலுக்காக தான் எடுக்கலை. ஆனால் மோடி அவர்கள், நரேந்திர மோடி அவர்கள், அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன பிறகு சில இன்புட்ஸு, சில சயின்ஸு, சில இன்சைட்ஸு, இது எது தேவைங்கிறத உணர்ந்து தான் பல விஷயம் சொல்கிறாரு. அந்த வகையில் நான் வந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் இந்த பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், எந்த ஒரு ராகுல் காந்தியும் சொன்னார் சாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லி, இல்லைன்னு சொல்ல எல்லா தலைவரும் சொல்கிறாங்க, அப்பப்போ சொல்லுவாங்க, அதை சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலான ஆட்சி நடந்தது காங்கிரஸ் தான். இதில் அவங்க எடுத்துருக்கணும். இது அரசியல் பேசாமல் யாராக இருந்தாலும் எந்த இருந்தாலும் சரி, நம்ம சமுதாயம் நம்ம பொருளாதாரம் வளரணும் அப்படின்னா அதுக்கு அடிப்படையே சாதிவாரி கணக்கு எடுக்கணும். அதை எடுத்து எந்த சாதியில் என்ன மக்கள் அடிமட்டில் இருக்காங்க அவங்கள எப்படி தூக்கி விடுறது, மேல்மட்டத்தில் உள்ள மக்களுக்கு சலுகைகளை குறைக்கிறது, சவளப்பிள்ளைக்கு கூடுதலாக கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கறது, இதுதான் சின்ன கான்செப்ட். இதை செய்யணும். இதை செய்யறதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம், அத்தியாவசியம், இன்னைக்கு தேவையானது. அதை பாரத பிரதமர் அவர்கள் உணர்ந்து இந்த நாட்டுடைய பொருளாதாரம் வளர வேண்டும் என்றால் இது ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. அப்போ தான் ஈக்குவாலிட்டி வரும், சமூக நீதி பெற வேண்டும். அந்த ஆர்டிகல் எல்லாருக்குமான கோரிக்கை, அதான் ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 15. அப்போ திமுக பங்கு இருக்கு. ஒட்டுமொத்த மக்களுக்கான ஒரு நல்ல திட்டம் இது. இதில் அரசியல் தான் சொன்னேன், நான் அரசியல் பார்க்கவில்லை. இது வந்து பாரத பிரதமர் எப்படி எடுத்தாலும் சரி, என்னைக்கு எடுத்தாலும் இப்போ எடுத்தாலும் சரி, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் எந்த ஒரு பிரதமர் அவர்களும் செய்யாத ஒரு காரியத்தை இதை செய்திருக்கார். இது பாரத பிரதமர் அவர்களுக்கு பாராட்டு. ஓகே, வரதராஜன் குறுக்கிட்டாரு, சின்ன குறுக்கீடு மட்டும். சகோதரர் சொன்னாரு, நண்பர் சொன்னார் திரு கார்கே, அவர் என்ன சொன்னார்னா வந்து, சார் இதான் சொன்னேன், எங்களுடைய ஆதரவை வந்து இடஒதுக்கீடு கொடுத்துட்டோம். அதன் பிறகு எங்களுடைய அதே சமயத்தில் எங்களுடைய ராம ரத யாத்திரை விஷயம் வந்த பிறகு அதை முடக்குகின்ற போது அதை நாங்கள் ஒருபோது ஏற்கல, அதனால நாங்கள் வாபஸ் பெற்றோம். அதனால அதுக்கு முயற்சி போடக்கூடாது, தவறான தகவல்களை இது பண்ணக்கூடாது. மண்டல் கமிஷன் 1977 அமைச்சர் போராட்டங்களை நசுக்குவதற்காக தான் வந்து ரத யாத்திரை நடத்தப்பட்டது. பாலசிங்க சார், நான் முடிச்சிருக்கேன் சார். அப்ப நீங்க பாருங்க, அதாவது 1977 எங்களுடைய ஜனசங்க ஆதரவு பெற்ற ஜனதா பரிவார் மொரார்ஜி தேசாய் ஆட்சியில தான் இன்றைய பாத்தீங்கன்னு சொன்னா அந்த மண்டல் கமிஷனே அமைக்கப்பட்டது. அதனால அதை நடைமுறைப்படுத்துறதும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே எங்களுடைய 90 எம்பிக்களோட அன்றைய ஆட்சி நடத்தின டிபிசி கூட நீங்க பாஜக மீது உங்களுக்கு கோபம் இருக்கலாம், நாட்டு மக்கள் ஏமாற்ற முடியாது.
ரத யாத்திரை என்பது இந்த கோனாடு கோடி மக்களுடைய இந்துக்களுடைய தார்மீக உரிமை, அதை ஜனநாயக எடுத்து போனோம். அதை முடக்கினா நாங்க வெளியேறோம். அவ்வளவுதான் விஷயம். வேற ஒன்று திருவிக்கி கேஸ்ட் சர்வே போன்ற விவகாரங்களை பாமக உள்ளிட்டவங்க தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தினாங்க. அதில் திமுகவுக்கு மாற்று நிலைப்பாடு இருக்குது, அதனால தான் எடுக்க மாட்டாங்கன்னு திரு அன்புமணி ராமதாஸ் சொல்லிட்டவங்களாம் வெளிப்படையாகவே வெளியே வந்து சொன்னாங்க, சட்டமன்றத்துக்கு வெளியவே சொன்னாங்க. சர்வேவை எடுத்திருந்தா இன்னைக்கு வந்து 5-6 மாநிலங்கள் இருக்குது, அதில் தமிழ்நாடு இருந்திருக்கும் இல்லையா? இல்லை, இப்போ நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்ததோ அதுதான் தமிழ்நாட்டுக்கும் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் தலைவர் வந்து அதை உணர்ந்து தான் இந்த விஷயங்களை வந்து ஏற்கனவே வந்து பல முறை தெரிவித்தார். ஏன் மத்திய அமைச்சர் எல்முருகன் கேட்டார், ஏன் நீங்களே சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திக்கலாமே அப்படின்னு பேசினார். ஏன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார், சாதிவாரி கணக்கெடுப்பை இந்த அரசு நடத்தாமல் மக்களுக்கு வந்து துரோகம் எடுக்கிறது, சாதியை வைத்து அரசியல் செய்கிறதுன்னு பேசினார் எடப்பாடி பழனிசாமி. ஆனால் இன்றைக்கி என்ன நடந்தது, நிதிஷ்குமார் கண்ணெதிரே ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அப்போ அதை தெரிஞ்சும் ஒரு செலவு செஞ்சு அதை வந்து உழைப்பு கொடுத்து அதை வேஸ்டாக்க விரும்பலை. அது ஆர்டிக்கல் வந்து 124 தெளிவாக இருக்குது. இது மாநிலங்களால் நடத்தப்பட முடியாதுங்கிறது தெளிவாக இருந்ததுனால தான் இன்றைக்கி மத்திய அரசு அதை வந்து கையில் எடுத்துருக்காங்க. இன்னொன்று ஐயா சொன்னார், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்திலே மோடி அவர்கள்ட்ட இதெல்லாம் கேட்டார். சமீபத்தில் இந்த கூட்டணி வைப்பதற்காக அமித்ஷாவை வந்து சந்திக்கிறதுக்கு டெல்லி போனார். போயிட்டு வந்து என்ன சொன்னார், நான் மாநிலத்தில் இருக்கிற கோரிக்கைகள்லாம் கொண்டு போய் வைக்க போனேன், அதில் நிறைய கோரிக்கைகள் நாங்கள் குறிப்பிட்டோம்னு வருஷலாம் பட்டியல் போட்டார். அதில் மக்கள் தொகை அடிப்படையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் வலியுறுத்துகிறோம், அதிமுக வலியுறுத்துகிறதுன்னு ஒரு இடத்துல கூட கோட் பண்ணல. ரெண்டாவது, கூட்டணியை அறிவிக்கிறது எடப்பாடி பழனிசாமி. அமித்ஷா வந்து உட்கார்ந்துருக்கார் சென்னையில், எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் இருக்கார். ஏதானாவது கோரிக்கைகள் ஏதாவது வந்து வைத்தீர்களா அப்படின்னு கேட்கும்போது எந்தவித நிபந்தனையற்ற ஆதரவை இன்னைக்கு அறிக்கையில கூட எங்களுடைய வலியுறுத்தலாளன்னு அவங்க சொல்லல, வரவேற்கிறோம், நாங்க இந்த முன்னெடுப்புல இருந்தோம்னு சொல்றாங்க. அதான் சொல்றேன், வரவேற்கிறோம் சொல்றீங்களே, அன்னைக்கு நீங்க ஒரு நிபந்தனையை கூட வைக்க முடியாத இடத்துல அதிமுக இருந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தான் இதை நடத்த வேண்டும், நீங்கள் தான் தவறு செய்கிறீர்கள், நீங்க இதை வந்து நடத்தாம இருக்கிறதே நீங்க வந்து மக்களுக்கு கிடைக்கிற துரோகம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பின்தங்கி இருக்கிற மக்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட துரோகம் அப்படின்னு சொல்லி பேசுன நீங்க தான் அமைதியா இருந்தீங்க. அப்போ இது வெளிப்படையாக தலைவர் அவர்கள் சொன்னார், இதை மாநில அரசு நடத்த முடியாது, இதை ஒன்றிய அரசு தான் நடத்த வேண்டும். கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஆட்சி காலகட்டத்தில் நடத்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் சொல்லியும் அதை வந்து மக்கள் பக்கம் எப்படி திருப்பினாங்க, இப்படி தான் திருப்பினாங்க. அதான் ஐயா ராமதாஸ் அவர்களும் இதை தான் சொன்னார், திமுக துரோகம் செய்கிறது அப்படின்னு தான் சொன்னார், பாட்டாளி மக்களுக்கு துரோகம் செய்து விட்டது அப்படின்னு பேசியிருக்காரு. ஆனால் இது என்ன அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு எல்முருகனுக்கு யார் சொல்லியிருக்கா, ஒன்றிய அரசு சொல்லியிருக்கா. இப்போ எல்முருகனுக்கு இது தெரியல. இப்போ ஒன்றிய அரசு தான் இதை நடத்தணுங்கிறத அன்னைக்கு வந்து தெரியாம தான் எல்முருகன் பேசினாரா அமைச்சர், பாஜக அமைச்சர். அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே நீங்கள் வந்து அண்ணன் சொன்னாங்க, அண்ணன் சொன்னது போது நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக ஆட்சி அது காங்கிரஸோடு சேர்ந்து இதெல்லாம் வந்து செய்யலை, அவங்களுக்கு அக்கறையே இல்லை அப்படின்னா ஏன்னா 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு சென்செக்ஸ் அதை வந்து இது வந்து சரியா இருக்குன்னு சொல்லியும் 2014 பொறுப்பேற்ற பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஏன் அதை வெளியிடல? அந்த ஒற்றை காரணத்தை மட்டும் நீங்க சொல்லுங்களேன். கேப்போம். அதிமுகவே ஒரு குறிப்பிட்டார், அதிமுக திமுகவை நோக்கி நீங்க ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல அப்படின்லாம் கேட்டது, பாமக ஆதரவான குரலாக அதை கேட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு யதார்த்தம் என்னன்னா, தென் தமிழகத்தில் 2021க்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பெரிய, எல்லாருக்குமே தெரியும், நான் வந்து புஸ்தகம் பண்ணி சொல்ல, அங்கே வந்து சாதிவாரி கணக்கெடு நடத்தணும் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருந்துச்சு. அரசியலில் வந்து அது எல்லா கட்சிக்கும் தெரியும், எல்லா கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். தென் தமிழகத்தில் தான் அது வந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்தாங்க தமிழகத்தில். எதுக்கு? அதுக்கு முன்னாடி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி டாக்டர் ராமதாஸ் எடுத்துகிட்டு இருந்தார், சாதிவாரி கணக்கெடு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் அது வட மாவட்டத்தில் அவர் ஒரு கட்சி தான் சொல்லிகிட்டு இருந்தது. இங்கே தமிழகத்தில் அப்போ வந்து அந்த பொலிட்டிக்கல் கம்பல்ஷனை, அந்த மக்களுடைய நிர்பந்தத்தை ஆளுங்கட்சியாக இருக்கின்ற அதிமுக புரிந்து கொண்டது. தேர்தலில் வந்து இது பெருசாக பாதிக்கும், இது வந்து மக்களுடைய கோரிக்கை, அதனால் செய்யணும் அப்படின்னு சொல்லி இது வந்து முதலமைச்சர் அவர்கள், அப்போது முதலமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி பிரதமர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது, பிரச்சனை இருக்குது, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் திமுக வந்து சமூக நீதியில் நாங்கள் தான் முன்னோடி, ஃபோர்-ரன்னர் சமூக நீதினு சொல்லும்போது நீங்கள் தான் அதை முன்னெடுத்துருக்கணும். எப்படின்னா, நீங்கள் தான் சொல்கிறீங்க, அதனால அவங்க கூட்டணி கட்சிகள், அவங்க விடுதலை ஸ்திதிகள் போன்ற கூட்டணி கட்சிகள் அதில் கான்ஸ்டியூண்ட்டாக இருக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்புறது வந்து என்ன பிரச்சனை? அதாவது நீங்கள் மத்திய அரசுக்கு தான் உங்களுக்கு சட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்க,
சாதி காஸ்ட் சர்வே பண்றதுக்கு ஒன்று மாநில அரசு இல்ல, தடங்கல் இல்லை. இல்ல, ஏன் அதோட அப்படின்னா, use என்ன? ஏன் சொல்ல வரேன் அதான் சொல்லி வரேன். த டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசின்னு ஒன்று இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கான்ஸ்டியூஷனை தழுவி சில கைட்லைன்ஸை அந்தந்த மாநிலங்கள் எடுக்கலாம். எதுக்கு? வளர்ச்சிக்காக. டைரக்டிவ் பிரின்சிபிள் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அந்த இதில் நீங்கள் ஒரு காஸ்ட் சர்வே எடுக்கலாம். எதுக்கு எடுக்கலாம்? இப்போ ஒரு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். உடுமல்பேட்டையில் தளிஞ்சின்னு ஒரு மலை கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு மலை ஜாதி அவங்கள வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க. ஷெட்யூல்டு ட்ரைப்பில் இருக்க ஒரு சமூகத்தை ஷெட்யூல்டு கேஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அவர் எவ்வளோ நாளைக்கு கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் அடர்ந்த காட்டில் வைல்ட் லைஃபு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் இருக்கோம். வி ஆர் ஆல் ஃபாரஸ்ட் டுவெல்லர்ஸ். நாங்கள் வந்து காட்டில் வாழ்கிறவங்க. எங்களுக்கு வந்து மலை ட்ரைபல் கூட ஸ்டேட்டஸ் கூட சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குது. நாங்கள் ஏசியில் தான் இன்னும் இருக்கணும். இன்னொன்று காட்டு நாய்க்குன்னு இருக்குது. அது பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் தான் வரும். பிரிமிட்டிவ் ட்ரைப்ஸ் தான் டைரக்ட் ஃபண்டு சென்ட்ரல் ஃபண்டு கிடைக்கும். இதெல்லாம் அதாவது வந்து இது வந்து சீர்திருத்தம். இது வந்து என்னன்னா இதெல்லாம் வந்து உள்ளதை அந்தந்த மாநில அரசுகள் இதெல்லாம் பார்க்கணும். பார்த்து மத்திய அரசுக்கு சொல்லணும், ஏங்க உங்கள்கிட்ட தான் பவர்ஸ் இருக்குது, ஆனால் எங்கள் நாட்டு மக்கள் எங்கள் மாநிலத்தில் மக்கள் இதெல்லாம் பாதிக்கப்படுறாங்க, எங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, நாங்கள் ஆட்சி செய்கிறோம், இது என் மக்கள், மாநிலத்தோட மக்கள், இந்த மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு வந்து நீங்க செய்யணும்னு சொல்லி முதலமைச்சர் என்ன சொல்ல, நாங்க வந்து தீர்மானம் போட்டு கடிதம் எழுதணும்னு சொல்றாரு. அதிமுக என்ன பண்ணிச்சு பிரதமர்ட்ட வலியுறுத்தி சொல்லி முடிச்சு அதான் சொல்லி வரேன். அதனால முதலமைச்சர் வந்து நீங்க செய்யறீங்களோ செய்யலைங்க, இது பிரச்சனை இருக்குங்க தமிழ்நாட்டில், இது வந்து எங்களால் செய்ய முடியாதுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர்ஸ் இல்லைங்க, ஆனால் ஒரு சர்வே எடுத்துருக்கோம், இந்த சர்வே போகிறா இதெல்லாம் நீங்கள் செய்யணும், மாநில அரசு செய்யுங்க அப்படின்னு சொல்லி எம்பிக்கள் எல்லாம் சொல்லி முதலமைச்சருடைய ஒரு டெலிகேஷனோட போய் பண்ணியிருந்தாருன்னா இது பாராட்டக்கூடியது. ஆனால் இது மட்டும் இல்லை, இதனால தான் நான் அதிமுக செஞ்சது, அண்ணாமலை செஞ்சது, 21 செஞ்சது, பாரத பிரதமர்கிட்ட எடப்பாடி அண்ணா பேசினார். அதனால என்ன சொல்றாங்க, அங்க செஞ்சாங்க சார், 10.5க்கு முன்னாடி செஞ்சாங்க, பின்னர் எடுக்கப்படும் அப்படின்றது அந்த அடிப்படையில் தான் ஒரு கமிட்டி போட்டு கமிட்டில அதுதான் சட்ட சிக்கல வந்து நான் என்ன சொல்றேன், இதையும் ஒரு சட்ட சிக்கல் வருது, எங்களால் செய்ய முடியல, ஆனால் இப்படி ஒரு பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் இருக்குது, இதை வந்து நிவர்த்தி பண்ணணும் அப்படின்னு யதார்த்தத்தை சொல்லும் போது முதலமைச்சர் இது வந்து பாரத பிரதமர் நீங்கள் தான் தலையிடணும், இதை மத்திய அரசு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அப்படின்லாம் இது பேசினது. அப்போ அவர் சொல்றாரு, பிரதமர் அவர் சொல்றாரு செய்வோம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னார். அதனால் இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இது ஒரு சமுதாய சீர்திருத்தம். யார் செஞ்சது? பாரத பிரதமர் செஞ்சது. ஸோ அதனால தான் சொல்கிறேன் பாரத பிரதமர் பாராட்டுறது. கேட்போம். நான் திரு தங்கவதராஜன் அவர்கள்ட்ட, சாதிவாரி கணக்கெடுப்பு எப்போ தொடங்கும், எப்போ முடியும், இன்னும் சொல்லணும்னா சென்சஸ் எப்போ தொடங்கும், எப்போ முடியும், எந்த அளவீடும் எந்த கணக்கும் இல்லை அப்படின்றப்போ இதுக்கான வேலிடிட்டி என்ன? இன்னைக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்து அதனால என்ன ஆக போகுது இன்னைக்கு உடனடியா? அதாவது நாங்க ஒரு சரியான முன்னெடுப்பை எடுத்திருக்கோம் என்பதற்கு மக்களுக்கு சொல்ற ஒரு மெசேஜ். நாங்க வந்து சும்மா மக்களை ஏமாற்றுவதற்காக நாங்க காங்கிரஸ் திமுக கட்சி அல்ல. நாங்க இன்னைக்கு உண்மையாகவே ஏற்கனவே இன்றைக்கு நாங்கள் ராகுல் காந்தி போல இல்ல நம்ம தமிழக போல வீரபாண்டிய கட்டபொம்மன் பேசக்கூடாது நம்ம மத்திய அரசாங்கம் நாங்கள் சொல்வதெல்லாம் செய்திருக்கின்றோம். ஆக ஒரு முன்னெடுப்பை இன்னைக்கு முதலாவதாக நாங்கள் செய்திருக்கின்றோம். அது போல அதனால நிச்சயமாக வரலாற்று சிறப்புமிக்க இந்த அமைச்சரவை கூட்டத்தில் நாங்கள் சொன்னதை செய்திருக்கின்றோம், சொல்லாத விட்டு செய்திருக்கின்றோம் அப்படின்னு நான் சொல்றேன். உதாரணத்துக்கு சொல்றேன் தம்பி, நான் கேட்கிறேன், கேட்பாரு ஏதாவது சொல்றேன், இவர்கள் பேசுறான் ஏன் கேட்டாங்க, நீங்க அவரை தம்பி என் அருமை தம்பி விக்கியை பார்த்து நீங்க கேட்க வேண்டும். தம்பி நீங்க உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல ஜாதி நீங்க வந்து பீகார்ல எடுத்தாங்க இல்லையா, தெலுங்கானா கேட்டாங்களா, மத்திய கேட்டா எடுத்தாங்க, நீங்களும் எடுத்திருக்கலாம். உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன, மேல உள்ள மத்திய அரசு பார்த்து மத்திய அரசு குறை சொல்லணும், உங்களுக்கு அக்கறை கிடையாது. அதனாலதான் நீங்க என்னுடைய அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாரு, வைஷ்ணவ் அவர்கள், நீங்கள் சாதிவாரி கணக்கு, அதான் சொன்னேன், சிறுபான்மை எப்படி ஒரு வாக்கு வங்கியாக, பெண்களை எப்படி ஒரு வாக்கு வங்கியாக, அது போல இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் இருக்கலாம், எஸ்டி சமுதாயம் இருக்கலாம், இல்ல ஈடு பொருளாதாரத்தை பிடித்த சமயத்தில் நீங்க வாக்கு வங்கியா பார்க்கக்கூடிய கட்சிகள் என்பதற்கு தான் இதை நாங்க சொல்ல முடியும். நாங்கள் அப்படி இல்ல, அந்த குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க சார். இப்போ ஒரு கருத்தை சொல்ல வரேன், அதாவது வந்து கேட்கிறேன், தமிழ்நாட்டுல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வந்து குலசேகர ஆணையம் அனுப்பிச்சிங்களே டிசம்பர் 2020, அது மே மாசத்துல உங்களுக்கு கேட்டுச்சு, ஒரு அது சமரிக்கிறது கூட ஒரு 6 மாசம் 2021 வேலை எங்களுக்கு காலவாசம் கொடுங்கன்னு கேட்டுச்சு.
ஏன் தமிழக அரசாங்கம் மறுத்துச்சு? நீங்க தான் அக்கறை உள்ளவராச்சு, சமிருதி காவலராச்சு. ஏன் அந்த ஆணையத்துக்கு நீங்க கால வீட்டுக்கு தன்னை அருமை தம்பி விக்க சொல்வாரு நம்பிக்கை. ஒரு விஷயம். அதனால எங்களை பொறுத்தளவு நாங்கள் எதை சாதிக்க முடியாதவற்றெல்லாம் இன்று நரேந்திர அரசாங்கம் சாதிக் கொண்டிருக்கின்றது. நீங்க 60 ஆண்டுகாலம் சீராவற்றெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா துறைகளையும் நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம். நீங்கள் 60 ஆண்டு காலம் நாட்டை பாழாக்கிறீர்கள். நாங்கள் 11 ஆண்டுகள் கால புண்போதுன்ற மாதிரி இன்றைக்கு நாட்டு அத்தனை துறை மக்களுக்காக இன்னைக்கு உலகத்தில் முதன்மையான நாடாக கொண்டு போயிட்டு பாலசிங்கம். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இதை முன்வைத்தது அப்படின்ற குற்றச்சாட்டை மத்திய அமைச்சர் முன்வைக்கிறாரு. தேர்தல் பிரச்சாரங்கள் இதை பயன்படுத்தினது காங்கிரஸ் இந்தியா கூட்டணி இல்லையா? காங்கிரஸ் இது ஒரு கோரிக்கையா தொடர்ந்து வச்சுட்டு இருந்தது. அது தேர்தல் காலத்திலே வச்சிருந்தாங்க. அண்ணன் வரதராஜன் சொன்னது திமுக ஏன் இந்த சர்வே எடுக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. கேஸ்ட் சர்வேன்றது அது ஒன்லி ஃபார் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அது வெல்ஃபேர் ஸ்கீம் கொண்டு வரணும்னா மக்களுக்கு அதுக்கு பயன்படும் கேஸ்ட் சர்வே. கேஸ்ட் சென்சஸ் என்பது தான் இடஒதுக்கீட்டுக்கும் மற்ற பொருளாதார மேம்பாட்டிற்கும் அது பயன்படும். ஆகவே கேஸ்ட் சர்வே எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் ஏன் எடுக்கலைன்னா சென்சஸ் என்பது மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது மத்திய பட்டியலில் இருக்குது, யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. அது அந்த சப்ஜெக்ட் ஒன்று. ரெண்டாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் 69% இடஒதுக்கீடு இருக்குது. இங்கே இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எதற்காகன்னா பொதுவாக மெயின் பாயிண்ட்டு இடஒதுக்கீடு தான். இப்போ இடஒதுக்கீடு இங்கே 69%. பீகாரில் 69% கிடையாது, தெலுங்கானாவில் 69% கிடையாது. எங்கே கேஸ்ட் சர்வே எடுத்திருக்காங்களோ அங்கெல்லாம் அது மாதிரியெல்லாம் கிடையாது. ஆனால் தமிழ்நாட்டில் 69% இருக்குது. நம்பர் 1. நம்பர் 2, இது சென்ட்ரல் சப்ஜெக்ட், அதனால் இது எடுக்க வேண்டியதில்லை, அவங்க தான் எடுக்கணும். இப்போ கேள்வியை யாரை கேட்டிருக்கணும்? 2021 சென்சஸ் எடுக்கல, ஏன் எடுக்கலன்னு பிஜேபியை கேட்கணும். இன்னும் சரி இவங்க சொல்ற மாதிரி எடுத்துக்க முடியாது சார். அன்னைக்கு கொரோனா இருந்தது, அதுக்கு பிறகு எடுத்துக்கலாம் இல்ல. ஒன்று. ரெண்டாவது, இவங்க கேஸ்ட் சர்வே திமுக எடுக்கல, தமிழ்நாட்டில் எடுக்கலன்னு கேட்கறாங்களே. பிஜேபி ஆளுகிற மாநிலங்களை எங்கேயாவது எடுத்திருக்காங்களா? ஏன் எடுக்கல? அங்கேயே அந்த கேள்வியை வைக்கல? அவங்கள சொல்ல முடியாதுல்ல. ஏன் அதை வைக்கல? தமிழ்நாட்டை தொடர்ந்து கேட்குறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பு என்பது சாதிவாரி கணக்கெடுப்பு என்கிற இந்த அறிவிப்பு என்பது, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு 33% கொடுத்தாங்கல்ல, அது மாதிரி ஒரு வெற்று அறிவிப்பாக இது இருக்கக்கூடாது. ஒரு வெற்று அறிவிப்பு. ஏன்னா போகிற போக்கில் பிஜேபி இது எப்போ சென்சஸ் எடுக்கிறது, எப்போ இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும், இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு தான் பிஜேபி நினைப்பாங்க. பீகார் எலெக்ஷனுக்கு பயன்படும் நினைக்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ இந்த அறிவிப்பு. இப்போ ஒப்புதல் கொடுத்தது மூலமா பிஜேபிக்கு இதுல ரிஸ்க் அதிகம் இல்லையா? இப்போ நாளைக்கு சென்சஸ் எடுத்தா அதுல இது சேர்த்தே ஆகணும், இத வெளியிட்டே ஆகணும். சென்சஸ் எடுக்கிறது ஏன் ஒத்துக்காம இருந்திருக்கலாம்? ரெண்டு விஷயம் இருக்குது. தொகுதி மாதிரி வேற டீலிமிட்டேஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் இப்போ இந்த மக்கள் தொகைக்கான சென்சஸ் தேவைப்படுது. அப்போ இவங்க அதுக்கும் எப்ப எடுப்பாங்கன்னு தெரியாது. இப்போ பிஜேபி இந்த அறிவிப்பை அறிவிச்சிருக்கிற வழியா அது எப்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும்ன்றது சொல்ல முடியாது. இந்த அறிவிப்பை அறிவிச்சதுனால அதுல அறுவடை செய்ய முடியும், இதுல ஒரு பொலிட்டிக்கல் கெயின் பண்ண முடியும்ன்றது தான் பிஜேபியோட திட்டமா இருக்கிற வழியா இல்ல உண்மையிலே இதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரும் என்பதை நான் நம்புறேன். அதாவது அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் சொன்னார், அதாவது 69% தமிழகத்தினுடைய இடஒதுக்கீட்டை பற்றி சொன்னார். பாருங்க, மண்டல் கமிஷன் ஸ்லாப் படி பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கம், அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஸ்லாப் 50 எக்ஸிட் ஆகக்கூடாது. அப்படி 69 யார் காரணம்? நமக்கு சட்ட பாதுகாப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கல. அதனால அண்ணங்கிட்ட ஒரு கேள்விண்ணே, அப்போ 50% தான் சுப்ரீம் கோர்ட் சொல்லி இருக்குது, இடபிள்யூஎஸ் 10% கொடுத்துருக்காங்க, அது எதில் சேர்ப்பீங்க? இல்ல அதுக்கப்புறம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அது அதுக்கப்புறம் மிகைப்படலாம் அப்படின்ட்டாங்க. அது ஒரு பேண்டோரா பாக்ஸ் மாதிரி அதை ஓபன் பண்ணி விட்டாங்க. பாருங்க, அப்ப அது எக்ஸிட் ஆகிறதுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்க மாநில அரசாங்கம் நிச்சயமாக நீங்க கொடுக்கலாம். அப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அந்த 65% இடஒதுக்கீடு கொடுத்தது அவரை தான் சாரும். இதை நீங்க கிடைக்கொள்ள முடியாது. அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னது. அப்படி நீங்க கொடுக்கும் பட்சத்தில் நீங்க அதுக்கான கேஸ்ட் சர்வே நீங்க சப்மிட் பண்ண சொல்லிருக்காங்க. அதனால நீங்க திமுகவோ வேற யாரும் உரிமை கொள்ள முடியாது. இது புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மாவை தான் சார்ந்து சொல்றேன். பண்ண என்ன சொன்னாரு, இது 33% மகளிர் இடஒதுக்கீடு வேணும் சொன்னார். ஏன் சார், நாங்க தெளிவா சொல்லிட்டோம், 2 மக்களவை மாநிலங்களிலும் நாங்கள் தாக்கல் செய்த போது ராகுல் காந்தி சொன்னார், தெரியாதனமா நாங்க செய்யாம விட்டுட்டோம். ஏன் உங்களுக்கு வயிற்று தெரிஞ்சா இல்லையா, செஞ்சு காட்டமா இல்லையா, உங்களுக்கு கையாள ஒத்துக்கிட்டீங்களா இல்லையா? அதன் பிறகு நாங்க அப்படியே சொன்னோம், நாங்கள் இந்த 2024 இது நடைமுறைக்கு வராது. இட் வில் டேக் எ டைம். நிச்சயமா டைம் எடுக்கும்.
நாங்க பல்வேறு சென்சஸை முடிச்சு நடைமுறைப்படுத்தும் தெளிவாக பாராளுமன்றத்தில் அன்றைய எங்கள் உள்துறை அமைச்சர் தெளிவா விளக்கம் இல்ல பிரதமரே நேற்று வரை இதை வைத்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாருன்னு கேக்குறாங்க சார். சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து பிளவுபடுத்தும் அரசியல்னு பேசியிருக்காரு அப்படின்றாங்க. ஒரு விஷயம் தான் பாருங்க, இவர்கள் அதாவதுங்க இவர்கள் பண்ண இல்ல அதாவதுங்க இவர்கள் வந்து உண்மையிலே ஒவ்வொரு மாநிலத்திலும் நீங்க ஒவ்வொரு உதாரணத்துக்கும் ஜாட்டுக்கும் மற்ற சமுதாயத்துக்கு பிளவு ஏற்படுத்த சரியான உண்டா இல்லையா? நீங்க மராட்டாவுக்கு மற்ற சமுதாயத்துக்கு பிளவு ஏற்படுத்தீங்களா இல்லையா? இல்லையா? இதை நாங்க அப்படி பார்க்கல. நாங்க சோசியல் இன்ஜினியரிங் எல்லா சமூகத்தையும் ஒன்னா பார்க்கின்றோம். அதுதான் எங்களுக்கு உங்களோட வித்தியாசம். அதுதான் சொல்றோம். நீ அதனாலதான் மகாராஷ்டிராவில் நீங்க வந்து நீங்க வேஷம் போட்டீங்கன்னா யார் உண்மையா இருந்தா மகாராஷ்டிரா எங்களுக்கு அரியணை கொடுத்தாங்க. அரியணையா தோத்து போனீங்க. நீங்க ஒரு ஜாட்டு முடிச்சுட்டு போனீங்க. மற்ற சமுதாயத்தில் நீங்க மதிச்சீங்களா? கிடையாதுங்க. நாங்க வந்து எல்லா சமுதாயத்தையும் சமுதாயத்தோட கொண்டதால்தான் எங்களை மக்கள் திருப்பி கொடுத்தாங்க. அதே போலதான் அதாவது போலி நாடகத்துக்கும் மக்களோட இருக்கிறதுக்கும் அது வந்து பாஜக சாட்சி என்பதை மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், இதை பாருங்க. இப்ப நீங்க டீலிமிஷனை பத்தி நான் தெளிவா சொல்றேன். 2002 வாஜ்பாய் கொண்டு வந்த பிரிஸ் அதாவது இந்திரா காந்தி கொண்டு வந்த பிறகு அந்த டீலிமிஷன் பாத்தீங்கன்னா அப்ப 84 திருத்தம் கான்ஸ்டியூஷன் திருத்தம் 84 ஏகப்பட்டதாக எல்லா கட்சிகளும் ஆதரித்தது. அப்ப என்ன சொல்லி வந்தோம், ஏதாவது 25 ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது 2001 2026 எடுக்கிற சென்சஸ் அடிப்படையில மறுவரை சொல்லியிருக்கிறோம். அது 2026 நோக்கி அதை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். ஏன் உங்களுக்கு கவலை நடைமுறை கவலை இருக்கிறோம்ல? ஏன் அச்சம் பாராட்டத்தானே வேணும்? அரசியல் பாத்தீங்கன்னு சொன்னா இல்ல சார் எல்லாத்தையுமே சென்சஸோட சேர்த்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அதுல பெரிய வேலை இருக்கே. சென்சஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து டீலிமிட்டேஷன், அதோட சேர்ந்துதான் 33% இடஒதுக்கீடு. இப்ப அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு, இத்தனை சிக்கலை ஒரே முடிச்சுல போட்டு வச்சிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க. அதாவது எல்லாத்துலயும் இதுல வந்து ஒன்று பத்தி பாத்தீங்கன்னா இது நீங்க எனக்கு நேரம் அதிகமா தனி விவாதமாக பேசலாம். இன்னைக்கு நீங்க என்ன எதுக்கு 2013 வந்து நடைமுறை எல்லாமே முடிச்சுட்டோம் வெளியிடல ஏன் சொன்னீங்க? 46 லட்சம் ஜாதி இருக்குதான் நீங்க ஒத்துருக்கீங்க. ஆனா அங்கீகரிக்கப்பட்ட ஜாதி அவருக்கு 4147 இருக்குதான் நீங்க ஒத்துருக்கீங்க. சரியா? அப்ப நடைமுறை சிக்கல் எவ்வளவு இருக்குல்ல? காரணம் எனக்கு தெரியுமா? இவருக்கு ஒப்புக்காக பேசப்பட்டார்கள். அதுக்கான பணியை இவருக்கு மேற்கொள்ளவில்லை. அதுதான் அது 2000 தம்பி இல்ல வந்து ஈஸியா பண்ணிருக்கீங்க. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. நான் சொல்லிடுறேன் தம்பி, நான் சொல்லிட்டேன். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இன்னைக்கு வந்து கொங்கு வேளாளர் இருக்கிறாங்க. அவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து ஓபிசி, ஆனா சென்ட்ரல் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஃபார்வர்ட் கமிட்டி வருவாங்க. அதே மாதிரி லிங்காயத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 70 விழுக்காடு வந்து இங்க வந்து ஓபிசி அங்க ஃபார்வர்டு. இப்படி பல்வேறு குழப்பங்கள் இருக்குது. ஆக இதை சரி செய்வதற்கு இன்னைக்கு இந்த முன்னெடுப்பு வந்து எளிதான காரியம் இல்ல. உங்களுக்கு அதை நடைமுறைப்படுத்த தைரியம் இல்லை. நாங்கள் டைம் எடுக்கலாம், நாங்கள் செய்து காட்டுவோம். அதுக்கான முன்னெடுப்பு எடுத்துக்கிறோம். நீங்க காங்கிரஸோடு எங்களோட ஒப்பிடாங்க. அப்படிதான் அதனால இதுலதான் ஹரியானா மக்களும் மகாராஷ்டிரா மக்கள் ஏமாறல. அதனால ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் அந்த ஏமாற மாட்டாங்க. நாங்கள் உண்மையாக அரசியலை கடந்து சமூக நீதியை நாங்கள் கட்டமைக்கிறோம், பாதுகாக்கிறோம். இல்ல மோடி அவர்களுக்கு மக்கள் மீது தான் அக்கறை. அதனால ஜம்மு காஷ்மீர்ல அங்க வந்து தாக்குதல் நடந்து 27 பேர் சுட்டுக் கொன்றும் ஜம்மு காஷ்மீர் பக்கம் போகாம பீகார் தேர்தலில் பரப்புரை பண்ணிட்டு இருந்த நபர் தான் பிரதமர் மோடி. அதனால இல்ல உங்க டேர்ல நான் மறுக்கவே இல்லை. ஏன் டேர்ல நான் டெல்லியில பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை தான் இந்த முடிவுகள் எடுத்து பாதுகாப்பு நான் சொல்றேங்க. ஒரு நாட்டுல தாக்குதல் நடந்திருக்கு. நீங்க தான் ஜம்மு காஷ்மீரோட எல்லாமும் செஞ்சீங்க. டெல்லியில முடிவெடுத்தது மோடி தானே. நானும் போகணும்ல, நானே சொல்றேன். அவரு மறுநாளே பீகார் பிரச்சாரத்தில் நிக்கிறாருங்க. எல்லா பிரச்சாரத்தை முடிச்சு அவர் வந்ததும் டெல்லியில கூட்டம் நடந்தது. உத்தரப்பிரதேசத்துல அடுத்த நாள் கூட்டத்தை கேன்சல் பண்ணாரு. அதுக்கு அடுத்த நாள் பீகார் போறாரு. ஏன் எங்க போகணும்? பீகார் எலெக்ஷன் முக்கியமா, செத்து விழுந்த மக்களின் முக்கியமா, பாதுகாப்பு முக்கியமா, நாட்டின் பாதுகாப்பு முக்கியமா? அதெல்லாம் தெரியாத நடந்த மோடி அவர்களுக்கு நேரடியா தேர்தல் களத்துக்கு வர வேண்டிய தேவை என்னங்கிறது சொல்றேன். இன்னொன்னு அண்ணன் சொன்ன 2011 ஒண்ணுமே எடுக்கலங்க. 99% சரியாக நடத்தி முடிக்கப்பட்டது என்று சென்செக்ஸ் ஆணையமும் இந்திய தலைமை பதிவாளர் தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது. அப்ப தெரிவிச்சதை எப்படி நீங்க வந்து ஒண்ணுமே எடுக்கலங்கிறீங்க? அப்ப இவங்களுக்கு என்ன கூத்துனா எதுவுமே இவங்க செய்யப்படுறது. இப்ப சொல்றேன், இந்த மகளிர் இடஒதுக்கீடுமே 2034 எப்ப 2034 இவங்க எல்லாம் இதெல்லாம் முடிச்சாதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்ப எல்லா விஷயமும் இருக்கு. நான் இன்னொன்னு சொல்றேன், தொகுதி மறுவரைன்னு வந்தாலும் இப்ப நாங்க தென் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை எப்படி வரையறை பண்ண போறீங்கன்னு கேட்டா அதுக்கு அமித்ஷா விட்டு இருந்து மோடி கிட்ட இருந்து பதில் இல்ல. அப்ப எண்ணற்ற பல கொஸ்டின் மார்க்குகளை போட்டு வைத்து இந்த நாட்டை நாசமாக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்சியை நடத்திவிட்டு இங்க மக்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செய்ய போறோம்ங்கிறதெல்லாம் வருகிற தேர்தலில் தமிழக மக்கள் பாடம் கொடுத்திருப்பாங்க. அதாவது
சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாததுக்கு ஒரே என்னுடைய பார்வையில் அரசியல் எல்லா கட்சிக்கும் பொருந்தது, எல்லா கட்சிக்கும் பொருந்தும். இதையெல்லாம் புரிந்து இன்னும் மெடிக்கலாக சொல்லணும்னா கம்யூனிட்டி மெடிசன் சொல்லுவாங்க. அதாவது மக்கள் சுகாதாரம், பொது சுகாதாரத்தை சொல்ல, பப்ளிக் ஹெல்த் சொல்ல, கம்யூனிட்டி மெடிசனில் ஈச் பிரான்ச் ஆஃப் மெடிசன் இஸ் டிசைடட் பை தி காஸ்ட் அண்ட் கஸ்டம்ஸ். ஒரு ஜாதியும் சாதியை சார்ந்த சடங்குகள் தான் அந்த ஹெல்த்தை வாங்குறதும் ஹெல்த்தை கிவன் ஹெல்த்தை பண்ணுறதுன்னு கம்யூனிட்டி மெடிசன் புக்கில் சொல்லுவாங்க. அது ஒன்று. ரெண்டாவது, ரூரல் ஹெல்த் மிஷன் ஆரம்பித்தது பிறகு ஒவ்வொரு திட்டங்களும் எந்தெந்த அடிப்படையில் கலாச்சாரத்திலையும் ஜாதி அடிப்படையிலையும் அந்த இருக்குது அப்படிங்கிறது, இதெல்லாம் ஒரு டைனமிக் சேஞ்சஸாக கவர்மெண்ட் போய் சொல்லுது, சயின்டிஃபிக்காக சொல்லுது சாதிவாரி கணக்கு நடக்க வேண்டும்னு. இந்த சயின்டிஃபிக் இதை பாரத பிரதமர் அவர்கள் எஃபெக்டிவாக அறிஞ்சு எஃபெக்டிவாக புரிஞ்சு சரி இனிமே இதை தாமதப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் ஒரு சிச்சுவேஷன், ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வந்து இது இப்போ எடுத்ததுருக்கு. இது முடிவில் தொடர்கதைன்னு சொல்கிறாங்க. இது ரைட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா இது வந்து ஒரு நல்ல சிக்னல். இதுதான் மார்ச் டுவர்ட்ஸ் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் தி கண்ட்ரி. ஓகே திருபாலசிங், இது ஒரு அறிவிப்பு, அவ்வளோதான். இது ஒரு செயல் திட்டம் அல்ல. செயல் திட்டம் என்பது எப்போது இது தொடங்கும், எப்போது முடியும் என்பதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கணும். அதை பற்றிய எந்த விஷயமும் அவர் சொல்லலை. குறிப்பாக வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அடிப்படை முரணாக இருக்கிறது சாதி என்கிற அந்த கான்ஃப்ளிக்ட், கேஸ்ட் கான்ஃப்ளிக்ட். அதை ப்ரைமரி கான்ஃப்ளிக்ட் இன் இந்தியா. பட் அதுக்கு யாருமே அட்ரஸ் பண்ணல. அதுக்கு அட்ரஸ் பண்ணுறது தான் சமூக நீதி. அந்த சமூக நீதிக்கு அட்ரஸ் பண்ணாமல் இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸ் எப்படி இருக்குதுன்னா, இந்து மதம் என்கிற போர்வையில் ஒன்று சேர்ப்பதும் சாதிகள் என்ற பேரில் பிரிப்பதும் என்பதுதான் ஒரே அவங்க குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கிறது. சிறுபான்மையினர் அடிப்படையில் பிரிவினை நீங்க இது பண்றீங்க, உங்க மேல குற்றச்சாட்டு. சிறுபான்மையினர் வந்து எந்த அடிப்படையில் நாங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம்? ஜனநாயக ரீதியில் அவங்களுக்கு சேர வேண்டிய உரிமைகள் சேரணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆதரிக்கிறோம். ஜனநாயக அடிப்படையில் தான் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கணும், அவங்களுடைய வழிபாட்டு சுதந்திரத்தை பாதுகாக்கணும், மற்ற அவங்களுக்கான உரிமை மத வழிபாட்டு சுதந்திரத்தை பாதுகாக்கணும் என்பது தான் நம்ம அவங்களுக்கான மைனாரிட்டிஸ் சொல்கிறோம். ஆனால் இவங்க இவ்வளவு காலம் சமூக நீதிக்கு எதிராக இருந்த ஒரு அமைப்பு தான் பிஜேபி. இவ்வளவு காலம் சமூக நீதிக்கு எதிராக இருந்த அமைப்பு தான் ஆர்எஸ்எஸ். அவர்கள் இதை அறிவித்திருப்பது என்பது ஒரு வெற்று அறிவிப்பாக, ஒரே வரி திரு தங்கவர்தன் முடிச்சு ஒரு வெற்று அறிவிப்பாக இருக்கிறத வழிய அது ஒரு செயல் திட்டமாக மாறாது என்பதுதான் எங்களுடைய வெற்று அறிவிப்பு அப்படின்ற பார்வைக்கிறீங்க. அவர்களை சொல்றேன், இன்னைக்கு அவர் 370 நீக்கத்தை வேறு பார்க்கலாம். 370 நீக்கம் என்பது அப்ளிகேஷன் பண்ண பிறகு அங்க முதல் முறையாக இடஒதுக்கீடு SC வந்திருக்கு சொன்னால் இன்று சமூக நீதிக்கு அவர் நரேந்திர மோடியால தான் இப்ப சொல்றாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது SC பொருந்தாது, ஏற்கனவே இருந்துட்டு இருக்குது. இப்ப மற்றவர்கள் தான் இது கிடையாதுல. 370 நீக்க பிறகு நீங்க இடஒதுக்கீடு அமலாயிருக்கா இல்லையா? அதான் தயவுசெய்து நீங்கள் மக்களை வஞ்சிக்காதீங்க, ஏமாத்துங்க சொல்றேன். இந்தியாவில் அது பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். மக்களுக்கு விரோதமாக ஆன்டி கான்ஸ்டிடியூஷனலா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான். ஜனநாயக புதிய நடத்திருக்கோம் சார். ஒரு விஷயம் தம்பி சொன்னாரு, பீகார் தேர்தலுக்கா சார் எங்க பாருங்க, நான் தான் சொல்லிட்டோம்ல, எந்த பீகார் மண்ணிலிருந்து கொடுத்த மெசேஜ், அதாவது நாங்க நரேந்திர மோடி முடங்க மாட்டார். ஒரு உளவியலான ஒரு நாட்டை பாகிஸ்தான் உள்ள நரேந்திர மோடி இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பின்னணியில் அரசியல் இருக்கிறதா, அதை தாண்டி இது எப்போ நடைமுறைக்கு வரும்ன்ற நிறைய கேள்விகள் இருக்கு. தொடர்ந்து விவாதிக்கலாம் அடுத்தடுத்த நாட்கள். விவாதத்தில் இந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.